ஹே கைஸ், ஆட்டுக்கால் சூப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், 2 தக்காளி, கொஞ்சோண்டு கொத்தமல்லி கீரை, அப்புறம் ஒரு ஆட்டுக்கால் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா மிளகு, ஜீரகம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ பேன் நல்லா ஹீட் ஆகட்டும் குக்கரு. இதில் நான் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு நல்லா வதக்கிறதுக்கு நிறைய எண்ணெய் போட்டு வதக்க பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட வாசனைக்கு கொஞ்சோண்டு புதினா தான் இருந்தது, நீங்கள் இருந்தால் தாராளமாக போட்டுக்கோங்க. நான் வெங்காயத்தை எண்ணெயில் போட்டுக்கிட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டேன். இது நல்லா வதக்க வேண்டாம், ஒரு பிங்கிஷ் கலர் வந்தால் போதும். ஏன்னா நம்ம சூப்புக்கு அப்போ தான் அந்த ஆனியன் தெரியும், நல்லா வதங்கிட்டால் தெரியாது. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி கீரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஆட்டுக்கால் சூப் பார்த்திங்கன்னா நீங்கள் தோசை, ரைஸ் கூடலாம் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கோட ஸ்கின் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஆட்டுக்காலையும் ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கி விடலாம். எப்பயுமே நம்ம எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் உடனே விசில் போட்டுறக்கூடாது, கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா உள்ளே இறங்கும். இதில் நான் பச்சை மிளகாய், பெப்பர்லாம் போட்டிருக்கனால வெறும் மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நீங்கள் கல்லுப்பு போட்டுக்கலாம், இல்லை சால்ட்டு கூட தேவையான அளவு போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நல்லா அதில் மிக்ஸ் ஆகணும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மிக்ஸி இருக்குல்ல, அது வழியாகவே நான் 4 கப்பு வர அளவுக்கு தண்ணியை அதில் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்களோ அப்போ தான் நம்ம ஒரு 20 விசில் விடும்போது அடி பிடிக்காமல் இருக்கும் நம்மளுக்கு குக்கரில். நான் அதனால் நிறைய தண்ணியை ஊற்றிருக்கேன். நல்லா ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டு விட்டுறேங்க, அவ்வளோதான். இது எப்படின்னா கால் பொறுத்து நல்லா ட்ரை ஆகி தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வச்சுருந்திங்கன்னா 20 விசில் எனக்கு எடுத்துச்சு. உங்கள் ஆட்டுக்கால் எவ்வளோ விசில் எடுக்குதுன்னு பாருங்கள். உடனே கட் பண்ணி உடனே செய்கிற மாதிரி இருந்தால் 15 விசில் போதும். ஸோ இப்போ நம்ம 20 விசிலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தி, கொலாஜன் நிறையா இருக்குன்னா ஸ்கின் நல்லா ஷைனிங் ஆகும், கிளாஸியாக. அண்டு நம்மளோட போன்ஸ்க்கும் ரொம்ப நல்லது இந்த போன் க்ரோத்து. ஸோ வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.